சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். தினமும் டெய்லி 33 தடவை சொல்லுவீங்களா? நான் வந்து முழிச்சிருந்தேன்னா கற்கல்ல முழிச்சிடுவேன். முழிச்சேன்னா அப்படியே படுக்கையில படுத்துக்கிட்டே சொல்லிடுவேன். இது ஆமாம், இது வந்து நபிகள் நாயகம் வந்து அவங்களுடைய மகளார் உடல் வலின்னு சொல்லும்போது இதை சொல்லி கொடுத்தது ஃபாத்திமா தஸ்பீஹ். ஆன்மீக புக்கில் படிக்கும்போது இந்த 3 இதையும் போட்டு 33 தடவை சொன்னீங்கன்னா நல்லதுன்னு போட்டு சரின்னு அதை நான் மனப்பாடம் பண்ணி அம்மா அவங்க தம்பதிகளுக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை நிறைவான செல்வத்தை ஆண்டவன் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை நசீபாக்கி வைப்பானாக. தர்பாரில் வச்சு எடுக்கப்பட்ட வீடியோ. ஐயா பாருங்க, சகோதர சமய மதத்தை சார்ந்த அந்த சகோதரி, அந்த தாய் அனுதினமும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நான் ஓதாமல் இருப்பதில்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மாநபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பீஹ் தான் இந்த தஸ்பீஹே ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹே. அப்படிப்பட்ட தஸ்பீஹே ஃபாத்திமா என்ற இந்த தஸ்பீஹை நம் ஃபாத்திமாக்கள் ஓதுகிறார்களோ இல்லையோ, இது போன்ற சகோதர மதம் கடந்து மற்ற சகோதரிகளும் அமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம் சமூகம் கூட இப்பொழுது திக்ர் செய்வதை மறந்துவிட்டார்கள். ஆனால் இறை தியானத்தை சிறப்பான முறையில் செய்யக்கூடிய அந்த சகோதரிகளை பார்த்தீர்களா? அனுதினமும் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று ஓதி என்று ஓதி நம்முடைய உடலிலே தடவிக்கொண்டால் உடல் வலிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று மாநபி அவர்கள் தங்களுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுத்த திக்ரையும் தாண்டி மாநபி அவர்கள் அனுதினமும் இரவு தூங்கும் பொழுது இந்த திக்ரை ஓதி தன்னுடைய உடலில் ஊதாமல் தன்னுடைய உடலில் தடவிக்கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த சுன்னத்தான விஷயத்தை நாம் பேணி நடப்போம். வாழ்நாள் முழுவதும் கை கால் வலியில்லாமல் ஆரோக்கியத்தோடு திரகாத்திரத்தோடு சுறுசுறுப்போடு இயங்குவோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன்.